ஓபிஎஸ்ங்கிறது ஒரு பெரிய மைல் ஸ்டோன் தான் டிஎம்கேக்கு. 3 முறை முதல்வர், ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரா இருந்தவர். அவரு இன்னைக்கு திமுகல போய் ஜாயின் பண்றாரு. ஒரு பலவீனமா இருக்கு அதிமுகங்கிறத ஒவ்வொரு நாளும் சில சம்பவங்கள், சில நிகழ்ச்சிகள் வந்து அப்படியே ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கு. என்ன காரணம்னா, நீங்க எப்பயுமே தெரியும் திமுக அதிமுக அப்படிங்கிறது சமமா பலத்தோட தான் இருக்கும் ஒவ்வொரு முறையும். கடந்த சில வருடங்களாக நடக்கும் சம்பவங்கள் பார்க்கும்போது அது வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கும் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினுடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய அப்ரோச்சு, அவர் சாதுரியம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ப்ளஸ் ஆகிட்டே போகுது டிஎம்கே. இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த சூழ்நிலை மாறி ஒற்றை தலைமைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு கிராஃப் இறங்கிட்டே தான் போகுது. ஏதாவது முக்கியமான நபர்கள் அங்கே போய் சேர்ந்ததாக இருக்கட்டும், இதாக பலம் ஆகுது, அதிமுக ஸ்ட்ராங் ஆகுது, சும்மா சொல்லக்கூடாது, எதுவுமே இல்லை. அவருக்கு எடப்பாடி பழனிசாமியோடைய அப்ரோச்சு, அவருடைய செயல்பாடுகளால் வெளியே வந்தவர்கள் தான் அதிகமாகிட்டே போகிறாங்க நாளுக்கு நாள். ஒரு டிவி கேட்க போனவர் செங்கோட்டையன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஎம்கே. நீ ஓபிஎஸ்ஸை ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து அவர் அப்படி கை கொடுத்து அனுப்பிச்சிக்கிறார். ஏன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய ஒரு சங்கடம் இருக்குது. 40-50 வருஷமாக அவர் வந்து அதிமுகன்னு இருந்தவர். ஒரு கில்ட்டி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிஎம் ஒரு ஸ்டெப்பு கையை ஒரு நந்து அவர் அரவணைச்சிக்கிறார். ஓபிஎஸ்க்கு நீங்கள் வந்து சபாநாயகர் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் பேச விட்டுவாரா? நீங்கள் வந்து திமுகவுக்கு திடீர்னு நீங்கள் வந்து தனி ஆவோசனை பண்ணிட்டு இருந்த காங்கிரஸ் திடீர்னு ஏங்க அப்படி சரண்டர் ஆகி வருது? தேமுதிக ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, தேமுதிகவை அனுசரித்து டக்குன்னு உள்ளே கொண்டாந்தாரு. இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய இமேஜ் இல்லை, 3 முறை சிஎம்மாக இருந்த ஒருத்தரை நீங்கள் வந்து அரவணைச்சு திமுக சேர்த்துருக்காரு அவர். ஸோ ரைட்டு, தவிர்க்க முடியாத ஆளாக இருக்கார் தமிழ்நாட்டில் ஸ்டாலின். டிஎம்கே தான் நம்மளுக்கு அனுசரித்து போனால் தான் நம்மளுக்கு வெற்றிங்கிறத காங்கிரஸ் தலைமை உணர்ந்ததுனால இப்போ திருப்பி வர்றாங்க அவங்க. நான் அதுக்கும் சொன்னேன், ஏங்க நீங்கள் அதனால ஏன் அதிகாரம் ஆட்சியில் பங்குன்னு சொன்ன ஏன் விஜய் யாருமே ஏற்றுக்கல? சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் நியூஸ் நேரலை கண் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நம்ம நேற்றைய தினம் நம்முடைய ஊடகத்தில் பேசியிருந்தோம். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வர் அவர்களுடைய பிறந்த தினத்தன்று அவர் வந்து ஜாயின் பண்றாரு அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஸோ முன்கூட்டியே இன்னைக்கே வந்து சென்னை அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து திமுகவில் தன்னை இணைத்து கொண்டாரு. ஸோ இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த போகுது, அதிமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை கண்டு மிகப்பெரிய பாதிப்புன்னா ஒரு பலவீனமாக இருக்குது அதிமுகங்கிறத ஒவ்வொரு நாளும் சில சம்பவங்கள், சில நிகழ்ச்சிகள் வந்து அப்படியே ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்குது. என்ன காரணம்னா, நீங்கள் எப்பயுமே தெரியும் திமுக அதிமுக அப்படிங்கிறது சமமாக பலத்தோடு தான் இருக்கும் ஒவ்வொரு முறையும். ஒரு முறை இவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, கடந்த சில வருடங்களாக நடக்கும் சம்பவங்கள் பார்க்கும்போது அது வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கும் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினுடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய அப்ரோச்சு, அவர் சாதுரியம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ப்ளஸ் ஆகிட்டே போகுது டிஎம்கேக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கலைஞர் பீரியடோட ஸ்டாலின் பீரியடில் எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது டிஎம்கேக்கு தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, நீ நல்லாவே தெரியும், நீ ஏடிஎம்கேல நீயா நானாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, ஏன்னா ஜெயலலிதாவோ எம்ஜிஆரும் பார்த்தீங்கன்னா தனக்கு எதிரானவர்களே கூட சீனியராக இருந்தவங்கள, தனக்கு சமமானவங்களை எல்லாம் அரவணைச்சி வச்சுருந்தாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு சூழ்நிலையே இல்லை, அவர் வைக்கல. தொடர்ந்து நீ நல்லா பார்த்தீங்கன்னா, நீ இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த சூழ்நிலை மாறி ஒற்றை தலைமைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு கிராஃப் இறங்கிட்டே தான் போகுது. நீங்கள் அரசியல் ரீதியான தேர்தல்கள்ங்கிறது விட்டுருங்க, நீங்கள் ப்ளஸ் எதுவுமே இல்லை பாருங்க. நீங்கள்
ஏதாவது முக்கியமான நபர்கள் அங்கே போய் சேர்ந்ததா இருக்கட்டும், இதாக பலமாகுது அதிமுக, ஸ்ட்ராங் ஆகுது, சும்மா சொல்லக்கூடாது, எதுவுமே இல்லை. அவருக்கு எடப்பாடி பழனிசாமியோடைய அப்ரோச்சு, அவருடைய செயல்பாடுகளால் வெளியே வந்தவர்கள் தான் அதிகமாகிட்டே போகிறாங்க நாளுக்கு நாள். ஒரு டிவி கேட்க போனவர் செங்கோட்டையன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஎம்கே. கடந்த காலங்களில் தொடர்ந்து இது ஓபிஎஸ்ங்கிறது ஒரு பெரிய மைல் ஸ்டோன் தான் டிஎம்கேக்கு. 3 முறை முதல்வர், ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். அவர் இன்னைக்கு 3 முறை முதல்வராக இருந்தவர் திமுக போய் ஜாயின் பண்ணுறாரு. ஒரு எதிர்முகாமில் இருந்தவர் அவர் போய் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது யார்? எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு, ஓபிஎஸ் போய் அங்கே ஜாயின் பண்ணிட்டாருங்கிறதெல்லாம் அப்புறம். ஆனால் இந்த சூழ்நிலை ஏற்படுத்தியது யார்? இந்த சூழ்நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியுமே. இது நல்லா இருந்தாருங்க, அருமையாக வச்சுருந்தாங்க இது அதிமுகவில். இதுக்கு மேலே அவருக்கு என்னங்க தரணும்? தங்கமாக அவரை தாங்கிட்டு இருந்தோம், இப்படி பண்ணிட்டாரு, துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். எந்த ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு யாருக்காவது தொடர்ந்து ஒதுக்கி வைக்கிறது, அவமானப்படுத்துறது கிடையவே கிடையாது. ஓபிஎஸ்ஸை நான் சேர்க்கவே மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு டேரியாக அவர் ஒரு அவமானப்படுத்தும் போது ஓபிஎஸ் உடைய சூழ்நிலை என்ன? ரைட்டு பார்ப்போம், நீயா நானா ஒன்றுமே கிடையாது, சாதாரணமாக எடுத்துங்க. ஓபிஎஸ் திமுகவுக்கு போயிட்டார், கண்டிப்பாக அவருக்கு சீட்டு கோடி நாயக்கனூரில் சீட்டு ஜெயிச்சிருவார். ஏன்னா தங்க தமிழ்ச்செல்வன் இன்னைக்கு அவருமே கூட இருந்தார் ப்ரெஸ் மீட்டில். ஓபிஎஸ்க்கு நீங்கள் சபாநாயகர் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்க, அமைச்சர்லாம் விட்டுருங்க, சபாநாயகர் ஆயிடுறாருங்க. மீண்டும் ஆட்சி அமைச்ச பிறகு அவரை கொண்டு சபாநாயகர் ஆக்கிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் பேச விட்டுருவாரா? ஒரு எதிர்கட்சி தலைவராக ஆகட்டுமே அவரு. சொல்றேன் நான், நீங்க எடப்பாடி பழனிசாமியோட கால்குலேஷன் என்னன்னே தெரியல. அவருக்கு முன்னாடியே 2 மாசத்துக்கு முன்னாடியே வைத்திலிங்கம் போனாரு, முன்னாடியே மனோஜ் பாண்டியன் போனாரு. ஸோ இதில் ஏன் கூப்பிட்டு பேசுறதுக்கு என்ன அவருக்கு ஈகோன்னு தெரியல. இல்லை சார், இப்போ அவர் இப்போ என்ன இப்போ இபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் என்ன தெரியுமா போடுறாங்க? அதிமுக தூய்மை அடைந்து விட்டது, எடப்பாடி பழனிசாமி தான் இப்போது தலைமை, யாருமே சேலஞ்ச் பண்ண முடியாது. சசிகலாமா சேலஞ்ச் வேணாங்க, வெற்றி தோல்வி தாங்க ஒரு அரசியல் கட்சிக்கு முக்கியம். நான் தான் முதலமைச்சரா? இந்த தொடர் தோல்விக்கு காரணமே இப்படிப்பட்ட இந்த பிரிந்தவர்களுடைய கழக குரல் தான். அவங்க தான் குழப்பிட்டே இருந்தாங்க. சரி, போன ட்ரிப் இருந்த மனோஜ் பாண்டியன் அவர் எம்எல்ஏ, போன ட்ரிப் இருந்த வைத்திலிங்கம் அவர் எம்எல்ஏ. அவங்கெல்லாம் நீ அதிமுக சேர்த்துருந்தா அவங்களாம் திருப்பி அதிமுக எதிராக இருந்துப்பாங்களா? என்ன புரியல, அவருடைய கான்செப்டே புரியல. வைத்திலிங்கத்துக்கு நீங்க ஒன்றும் இல்லை, திரும்பி ஒருத்தரோட உங்களுக்கு தான் நீங்க ஒர்க் பண்ணுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருந்தால் எப்படி வைத்திலிங்கம் எகென்ஸ்டா அதிமுக வேலை பார்ப்பாரு? நான் புரியல எனக்கு. இது மனோஜ் பாண்டியனுக்கு அதே தான். ஓபிஎஸ்ஸையும் கூப்பிட்டு நடந்துச்சுங்க, விடுங்க, ரைட்டு, தேனி மாவட்டத்தை பார்த்துங்க, திருப்பி நீங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு பொறுப்புலாம் தர முடியாது. நான் கடுமையாக அதிருப்தி ஆயிடுச்சு. இந்த எலெக்ஷன் நம்ம நல்லபடியாக முடிப்போம், ஜெயிச்சுட்டு முடிவு எடுத்துக்கோங்க, கிளம்புங்க பன்னீர்னு சொல்லியிருந்தா பன்னீர்செல்வம் போய் சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொல்லி ரைட்டு, ஒன்றுமே இல்லைங்க. சசிகலா ஒரு எடுத்துங்க, நம்ம அரசியலே பண்ணலை, 9 வருஷம் ஆச்சு, அரசியலே பண்ணலை. அவங்க மேலே உங்களுக்கு என்னங்க கோவம்? ஏன் அந்த அம்மாவை சேர்க்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க. சரி, அவங்கெல்லாம் இருந்தாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? அதில் என்ன பிரச்சனை? அவங்க தானே உங்களை முதல்வர் ஆக்கினாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைல்ல. அதில் திருப்பி மீட்டி அவங்களை சேர்க்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க அரசியல் பண்ணுவாங்களா? என்ன அமைச்சர் கேட்டாங்களா அவங்க? இல்லை அந்த மாதிரி திருப்பி எம்எல்ஏ ஆக போதா? இல்லையே, அந்த என்ன பதவின்னு தெரியலையே. நீங்கள் எதையுமே நீங்கள் அவர் வேணால் சொல்லிக்கலாம். அதான் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் அவருக்கு, அதிமுக இனிமேல் நான் மட்டும்தான் அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாயிடுச்சு. ஆனால் அந்த எடப்பாடி அதிமுக ஜெயிக்க முடியுமா? அதை பாருங்க நீங்க. நான் ஏங்க ஸ்டாலின் அப்படி நினைச்சாருன்னா திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்க? திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் செய்த விமர்சனம் என்ன? ஒன்றும் இல்லை. வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் சட்டமன்றத்திலேயா இருக்கட்டும், சட்டமன்ற வாசல்ல இருக்கட்டும், அவர் பண்ண விமர்சனம் கொஞ்ச நேரம் விமர்சனமா? தேமுதிக பிரேமலதா அவங்க சொல்லாத வார்த்தைகளா, பேசாத வார்த்தைகளா? என்னன்ற எனக்கு புரியலையே. அரசியல்லாம் என்னங்க,
எல்லாத்தையும் அனுசரிச்சு போறது அதுதானங்க ஜனநாயகம், அரசியல். அப்படித்தானே இருக்க முடியும். ஒரு முதல்வர்ங்கிறவங்க நான் நினைச்சது தான் அப்படின்னு சிஎம் நினைத்திருந்தால், இன்னைக்கு திமுகவில் ஒரு பலமா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இத்தனை பேர் சேர்த்திருப்பாங்களா? வைத்திலிங்கமா இருக்கட்டும், இன்னைக்கு ஓபிஎஸ் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்து அவர் அப்படி கை கொடுத்து அணைச்சிக்கிறார். ஏன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய ஒரு சங்கடம் இருக்கு. 40-50 வருஷமா அவர் வந்து அண்ணா திமுகன்னு இருந்தவர். ஒரு கில்ட்டி இருக்கும், இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிஎம் ஒரு ஸ்டெப்பு கையை அப்படி நந்து அவர் அரவணைச்சுக்கிறார். அதுதான் பிளஸ்ங்கிறேன் நான். அதுதான் அவர், அதுதான் மெச்சூரிட்டி, அதுதான் மிகப்பெரிய ஒரு பலம், ஸ்டாலினுடைய பலம். அப்படிதான் நான் பார்க்குறேன் நான். நீங்கள் எதிராளிகளையும் கை கொடுத்து அரவணைக்கிறதானங்க ஒரு அரசியல்ல லாபம். அதுதானே மேட்ரு. நீ அதுதானே வெற்றியாக இருக்க முடியும்ன்ற நான். இல்லைன்னா நீங்கள் வந்து அமைப்பாக வச்சுக்கலாம், கட்சியை கழிச்சிட்டு எடப்பாடி தலைமையில் ஒரு அமைப்பு வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், நீங்கள் தான் இருக்கலாம், நீங்கள் நினச்சதே முடிவெடுத்துக்கலாம். பட் அரசியல் கட்சி நடத்த முடியாது. மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே எல்லாமே ஜெயிக்கணும்ல கேம். நீங்கள் எடப்பாடியில் மட்டும் நீங்கள் ஜெயிச்சா போதுமான்றேன் நான். தேனியில் இருக்கவங்களும் ஜெயிக்கணும், கன்னியாகுமரியில் இருக்கணும் ஜெயிக்கணும், சென்னையில் இருக்கணும் ஜெயிக்கணும். அப்படி தானே இவங்கெல்லாம் ஜெயிச்சு அது 234 தொகுதிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக தானே. சேலம் மாவட்டம் மட்டுமா, இல்லை கோயம்புத்தூர் மட்டுமா? கிடையாது, எல்லா இடமும் உண்டு. முதல் ஈகோ என்ன பண்ணீங்க, அண்ணாமலை இல்லைன்னா அண்ணா இருக்கிற வரைக்கும் நான் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அது உங்களுக்கு பெரிய மைனஸ் ஆச்சா இல்லையா? உங்களுடைய மைனஸ் 20-25 மைனஸ் சொல்லலாம். நீங்கள் அடுத்த முடிவுகளில் நீங்கள் எவ்வளோ பெரிய பாதாளத்துக்கு அதிமுக கொண்டு போயிட்டீங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் மெட்ராஸில் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு தலைவர்களை சொல்லுங்கள் அதிமுகவில். மெட்ராஸில் ஜெயக்குமார் இருக்கட்டும், யாராவது கையில் எடுத்து ஒரு அரவணைச்சு யாரையாவது எல்லா இடத்தையும் எல்லாத்துலேயும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாருங்கிறேன் நான். ஏங்க திமுகவும் நினைக்கல, ஸ்டாலினுக்கும் ரைட்டு. ஏங்க 3 முறை அவர் ஏற்கனவே சிஎம்மா அதிமுக தவிர அவரை கூட்டு வந்து என்னங்க போறீங்க, வேண்டாங்கன்னு சிஎம் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். உண்மையா இல்லையா? ஒரு சீட்டு கொடுக்கறதுனால திமுகவுக்கு அது மைனஸாக தாங்க போகுது. அங்கே இருக்க வந்து போடியில் வந்து தங்க தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ ஆக முடியாது இனிமே. அவருக்கு இனிமே வேற ஒரு தொகுதி தான். உண்மையா? உசிலம்பட்டி அதே மாதிரி தான். தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருக்காரு. இல்லை சொல்கிறேன், இல்லாத கூட. ஏன் நீ ஒருத்தரோட எடுத்துங்க, வைத்திலிங்கம் எடுத்துங்க. ஏற்கனவே அங்கே இருந்துக்க ஆட்கள் இருக்காங்கல்ல திமுகவில். முதல்வர் அப்படி நினைத்திருந்தால் என்ன கிடையாது, அந்த சீனியாரிட்டியை பயன்படுத்திக்கும், அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்திக்கும்னு நினைக்கிறாரு. அதனால தான் திமுக 200+ங்கிறேன் நான். இல்லை, எனக்கு ஒரு குறுக்கிட்டு இருக்கு சார். இப்போ நாம் தமிழர் சீமான் அவர்கள் 2024லேயும் சரி 21லேருந்தே பல முக்கியமான தலைவர்கள் வந்து அங்கே விலகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. 21 எடுத்தோம்னா ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம் ஆகியோர் விலகுனாங்க. 24 நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து பலரும் விலகுனாங்க. தேர்தலுக்கு பிறகும் ரொம்ப சாரசாரியா வெளியே வந்துட்டே இருந்தாங்க. காளியம்மாலாம் போனாங்க, வெளியே போனாங்க, நிறைய பேர் போனாங்க. ஜெகதீச பாண்டியன் இருந்து பலரும் போனாங்க. அப்போ சீமான் அவர்கள் இது கலையுதிர் காலம் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவர் கூறினார். அது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வந்து அதிமுகவில் இது ஒரு கலையுதிர் காலமாக அவர் வந்து எண்ணக்கூடாது? அடுத்து வரும் தேர்தல்களில் அவர் வந்து தன்னை எப்படி கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, கலைஞர் இவர்களை போன்ற ஒரு தலைவரை அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு அமைஞ்சிருச்சு இல்ல? நாம் தமிழர் கட்சிங்கிறது அவர் ஆரம்பித்த கட்சி, சீமான் ஆரம்பித்த கட்சி, புரியுதுங்களா? அது அவர் மட்டும்தான் அதில். அதனால தான் அவர் அப்படி பேசுகிறார். இது நான் ஆரம்பித்த கட்சி, எப்படி நடத்தணும்னு அவர் ஓப்பனாக பேசியிருக்காரு, ஆடியோ இருக்கு. இது நான் ஆரம்பித்த கட்சி, நான் எப்படி கொண்டு போகணும் எனக்கு தெரியும், இஷ்டனா இரு இல்லைனா போன்னு சொல்கிறவர் சீமான். உண்மையா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது இல்லைங்க. அவர் ஒரு தலைவராக உருவானாரா என்ன? உருவாக்கப்பட்டார், அப்படித்தானே? சசிகலான்னு ஒரு கேரக்டர் அவரை வந்து இவர் தான் முதல்வர் உட்கார வச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ் விட்டு கொடுத்ததுனால தான் அவர் 2021 சிஎம் கேண்டிடேட்டு. ஒத்துக்கிறோமா இல்லையா? அவர் ஒதுங்கிட்டார். நான் இதை பார்த்துக்கிறேன், கட்சியை பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து சிஎம் கேண்டிடேட்டுன்னு அவர் ஒதுக்கிக்கிட்டார். அதனால தானே நீங்கள் வந்தீங்க. அதனால தான் நீங்கள் எல்லாமே ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருமே வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதனால தானே சசிகலாவாக இருக்கட்டும், நீங்கள் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வைத்திலிங்கம், ஒவ்வொரு நாங்கள்லாம் தானே உன்னை உருவாக்கணும். நீயா இல்லையே, மக்கள் அவனை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன் உனக்கு அந்த அகங்காரம்னு கேட்குறாங்க.
அதுதான் நீங்க அதனால நீங்க சீமானையும் எடப்பாடி பழனிசாமியும் வந்து கம்பேரே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு சீமான் வந்து வாக்கு உயர்ந்து இருக்கிறார் இல்லையா? அதையும் நீங்க பார்க்கணும் இல்லையா? அதுதாங்க சொல்றேன். அவர் கட்சி. ம். எல்லாமே அவருடைய முடிவு தான் அங்க. பட் இங்க அப்படி கிடையாது. புரியுதுங்களா? இங்க வந்து அப்படி கிடையாது. இங்க சூழ்நிலை வேற. அதிமுகங்கிறது எப்பயுமே ஒரு கரிஷ்மா லீடர்ஸ் உடைய பேக்கிங்ல இருந்த கட்சி ஒரு கட்சி. நீங்க ஜெயலலிதாவா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர்களா இருந்தவங்க. எடப்பாடி ம். பழனிசாமிக்கு அந்த மாரி ஒரு கரிஷ்மா இல்ல. அது ஏத்துக்கணும் நம்ம. நீ எடப்பாடி பழனிசாமிக்காக அதிமுகல எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அது ஸ்டாலின் உணர்றார். இது கலைஞருக்கு இருந்தது வேற. ஸ்டாலின் வந்திருக்காரு. தனக்கான கட்சியா இருந்தாலும் கூட, இதுல எல்லாமே சேரணும். அது அங்க சேகர் பாபா இருக்கட்டும், மா சுப்பிரமணியமா இருக்கட்டும் மெட்ராஸ்ல. என்ன அதுக்கப்புறம் தாமோ அன்பரசன் எல்லாமே அவங்கவங்க செல்வாக்கெல்லாம் சேரும்போது தான் திமுக பலமா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. தாமோ அன்பரசன் வேற, மாசு இப்போ நீ வந்து சேகர் பாபாலாம் தேவையில்ல. நான் மட்டும் தான் இங்கே அப்படின்னு நினைத்தால் எப்படி இருக்கும் திமுக? அதனால தான் நீங்க அவர் வந்து சிஎம்க்கு வந்து ஒரு பெரிய இமேஜ்ன்றேன் நானு. ம். ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு இமேஜ் விழுவுது. நீ ஆல் ஓவர் இந்தியால இன்னைக்கு வந்து எல்லாம் பார்த்துருப்பாங்க ஹக்கீம். நீங்க வந்து திமுகவுக்கு திடீர்னு நீங்க வந்து தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருந்த காங்கிரஸ் திடீர்னு ஏங்க அப்படி சரண்டர் ஆகி வருது இப்போ? தேமுதிக ஒரு பெரிய ட்விஸ்ட். தேமுதிகவை அனுசரிச்சு டக்குன்னு உள்ள கொண்டாந்தாரு. ம். இப்ப இன்னைக்கு ஒரு இமேஜ், பெரிய இமேஜ். என்ன 3 முறை சிஎம்மா இருந்த ஒருத்தரை இன்னைக்கு வந்து அரவணைச்சு திமுகல சேர்த்திருக்காரு அவரு. ஸோ ரைட்டு தவிர்க்க முடியாத ஆளா இருக்காரு தமிழ்நாட்டுல ஸ்டாலின். டிஎம்கே தான் நம்மளுக்கு அனுசரிச்சு போனா தான் நம்மளுக்கு வெற்றிங்கிறத காங்கிரஸ் தலைமை உணர்ந்ததுனால இப்ப திருப்பி வர்றாங்க அவங்க. நான் அதுக்கும் சொல்றேன். ஏங்க நீங்க அதனால தான் ஏன் அதிகாரம், ஆட்சியில் பங்குன்னு சொன்ன ஏன் விஜய் யாருமே ஏத்துக்கல? விஜய்க்கு கூட்டம் இருக்குங்க. பிகாஸ் ஆஃப் ஹி இஸ் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன். ஆ அதுதான் சொல்றேன் நானு. ஸோ இதுல வந்து எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும்னு நினைக்கிறாரு அவர். நிர்மலா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, நீங்க செல்வாக்கான ஆட்கள் எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும்னு நினைக்கிறாரு. அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கிற ஸ்டாலின். அதுதான் பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு. இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் அவருக்கு அகில இந்திய அளவில் அவருக்கு ஒரு பெரிய இமேஜை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்டாலின். ஓ! இந்த கருத்த சிக்கல் பலரும் முன்வைக்கிறாங்க சார். இப்போ இந்த விஷயத்தோட காங்கிரஸ் விவகாரத்த ஒப்பிட்டு சொல்றாங்க. காங்கிரஸ்க்கு வைக்கப்பட்ட செக். பாருங்க, நீங்க இல்லாமலேயே ஒரு பெரிய கூட்டணிய கட்டமைச்சுட்டோம். ஆமா. தேமுதிக வந்துட்டாங்க. மக்கள் நீதி மய்யம் வந்துட்டாங்க. நீங்க இன்னும் சொல்லப்போனா உங்கள்ட்ட ஃபேஸ் வேல்யூ கொண்ட பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா. மிஞ்சி போனா ராகுல் காந்தி. அவருமே எத்தன வாட்டி வரப்போறாரு? 5 மாநில தேர்தல்ல தமிழகத்த கான்சன்ட்ரேட் பண்ண போறாரா? இல்ல அஸ்ஸாம கான்சன்ட்ரேட் பண்ணுவாரா? மேற்கு வங்கத்த கான்சன்ட்ரேட் கேரளாவ கான்சன்ட்ரேட் பண்ணுவாரா? ஆமா. தமிழ்நாட்டுக்கு வர்றதே சொற்பம். ஆமா, ஆமா. அப்போ காங்கிரஸுக்கு வைக்கப்பட்ட செக்கு. காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க குடுக்குற சீட்ட வாங்கிட்டு போகக்கூடிய நிலைமை வந்துரும். அப்படி இல்லாட்டி தாவேக்காவுக்கு போனா என்ன நிலைமைன்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு இல்ல அவசியம் 100% நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஒரு வார்னிங் தான். இதுதான் அரசியல். இதுதான் அரசியல். என்ன நீ அலட்சியமா நினைச்ச நீனு. நான் அப்படி நீ நினைக்கிற அளவுக்கு நான் அலட்சியம் கிடையாது. காங்கிரஸ் நீயா டிபெண்ட்ஸ் பண்ணி அ நாங்க இல்ல. இல்ல. நான் என்ன தேடி நீ வருவ. வெயிட் பண்ணு. அப்படிங்கிற மாரி தான் இன்னைக்கு. அந்த மூதான் இது. அதனால மாற்றமே கிடையாது. சொல்லாம சொல்ற விஷயம் தான். ஆனா எனக்கு நமக்கு கிடைச்ச தகவல் 27 + 1 முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வர்றாங்க காங்கிரஸ் பேசி முடிக்கிறாங்க. அதெல்லாம் மாற்றம் இல்லன்னு வச்சுங்களேன். அது வேற. பட் ஆனால் அவ்வளோ அலட்சியமா நினைச்சிருச்சு டீல் பண்ண பார்த்துச்சு காங்கிரஸ். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவுக்கடி, பெரிய கொட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய கொட்டு தான் இன்னைக்கு வச்சிருக்காரு ஸ்டாலின். ம். புரியுதுங்களா? நீங்க ஒரு வீக்கா இருந்தா எப்படிங்க வருவாங்க இங்க? நீங்க பொதுவா சொல்றேன் நானு. நான் தான் முதல்வர்ன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீ எத்தனை சீட்டு வேணாலும் கொடுக்க தயாராகும். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு இருக்க விஜய போய் பார்க்கறதுக்கு யாரும் இல்லையே. அடுத்த கட்டமா எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி அவங்க தான் வரப்போறாங்க. விடமாட்டாங்க. திமுக வந்து நசுக்கிருவாங்க. கண்டிப்பா பிஜேபி, ஏடிஎம்கே தான் வரப்போகுது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்திருந்தால், தேமுதிகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், இந்த ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களாங்கிறேன் நான். அதுதான் இன்னைக்கு மக்களுடைய மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் மு.க. ஸ்டாலின் தான். அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. அவருடைய மூதான், அவருடைய ஸ்ட்ராட்டஜி தான், அவருடைய அணுகுமுறை தான் இன்னைக்கு மிகப்பெரிய இமேஜை ஏற்படுத்தியிருக்கு. அதுல ஒண்ணும் மாற்றமே இல்ல. அது மறுக்கவும் முடியாது யாராலையும்.
இது நெகட்டிவ் இம்பாக்ட்டையும் ஏற்படுத்தும் திமுகவுக்குங்கிற ஒரு விமர்சனம் சொல்லப்படுது. இப்ப என்ன இபிஎஸ் இப்போ நல்லா பேசுவாரு. "பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன். இவர் திமுகவினுடைய கைப்பாவை. பாத்தீங்களா திமுகவுக்கு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லி அவர் வந்து விமர்சனம் பண்றதுக்கு இலகுவா இருக்கும். அதேபோல கடந்த காலத்துல வந்து இதே பன்னீர்செல்வம் மீது கரப்ஷன் சார்ஜஸும் வச்சிருக்காங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேபி பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அப்போ ஓபிஎஸ் தான் அதுக்குண்டான அமைச்சரவை. அரசியல் ஆ. ரீதியான விஷயங்கள் இதுல எல்லா காலத்திலயும் நடந்திருக்குது இது. ம். இது ஒவ்வொரு முறையும் நடந்திருக்குது. புரியுதுங்களா? நீங்க திமுகலேருந்து அதிமுக போறீங்கன்னா, அதிமுகலேருந்து திமுக போகும்போது இந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்குது. அதுக்காக தெளிவா ஓபிஎஸ் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. கடந்த காலத்தை பத்தி நான் பேச விரும்பவில்லை. இன்னைக்கு நான் திமுகல சேர்ந்திருக்கேன். அவ்வளோதான். நேத்து வரைக்கும் விமர்சனம் பண்ணிருக்கலாம் ஐயும். டிடிவி பேசாத பேச்சாங்க எடப்பாடி பழனிசாமியா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஒரு ஒரு கயிறை கொடுங்க, ஒரு முழம் கயிறை கொடுங்க, நான் தூக்குல தொங்குறேன்னு சொன்னவர் தானேங்க. அதுதான் நீங்க அரசியல் என்ன பண்ணுவீங்க? எடப்பாடி பழனிசாமி எஸ்டிபி மாநாட்டுல இனிமே பிஜேபியோட கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னவர் தானேங்க அது. நீங்க இதெல்லாம் வந்து ஒண்ணு நீங்க திருப்பி 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 பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. ம். அதான் சீமான் தெளிவா ஒரு வார்த்தை சொன்னாரு. ஓ! பெரியார விமர்சனம் இன்னைக்கு பண்றீங்க. நேத்தெல்லாம் நீங்க அவரு பிரைஸ் பண்ணி பேசுனீங்க. அன்னைக்கு அவர பத்தி தெரியல. இன்னைக்கு அவர பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ற மாரி, இன்னைக்கு அரசியல் வேற. நேத்து பேசியிருந்தேன் ரைட்டு. அன்னைக்கு காலகட்டம் வேற, இன்னைக்கு வேற. இன்னைக்கு நான் ஸ்டாலின தலைவரா ஏத்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அந்த விஷயத்தெல்லாம் தூக்கி போடு அப்படிங்கிற மாரி தான். ம். அதுலலாம் மாற்றம் இல்ல. அதனால நீங்க அரசியல்ல பழசு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சசிகலாவா இருக்கட்டும், சசிகலா கால்ல விழுந்தாலும் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, எடப்பாடி பழனிசாமி அத மறந்து அவர் எவ்வளவோ வந்துட்டாருங்க தூரத்துக்கு. சொல்லுங்க. இப்ப டிடிவி அதே மாரி தான். எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணதெல்லாம் தூக்கி போட்டு 2 பேரும் ஒண்ணா கை கோர்த்து வெளிய வந்துட்டாங்களே. பிஜேபி கைகோர்த்து புடிச்சு எடப்பாடி பழனிசாமி நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அதனால அரசியல்ல அத பழைய விஷயங்கள் எல்லாம் பேசுறதுல அர்த்தம் இல்லை. புரியுதுங்களா? அவங்களுடைய எதிர்காலம் அரசியல் அதாவது நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்களேன். அரசியல்னு வந்துட்டீங்கன்னா, சில சகிப்புத்தன்மைகள் வேணும். அவ்வளவு மாற்றமே இல்ல. அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். செங்கோட்டையன் நெனச்சு பாருங்க. ஊழல் சக்தின்னு சொல்லிவிட்டாருங்க அதிமுகவ விஜய். அவர வச்சுக்கிட்டே ஸ்டேஜ்ல. எப்படி அத நீ டாலரேட் பண்ணுவீங்க? அது எப்படி போய் வெளிய போய் பப்ளிக்ல சமாதானப்படுத்துவீங்க? அவ்வளோதான். வேற வழி இல்ல. என்ன எம்ஜிஆர் கூட தீய சக்தின்னு சொன்னதில்ல. யார? திமுகவ. ம். இத்தனைக்கும் திமுகலேருந்து தான் வெளிய வந்தாரு. ஆனாலும் அவருக்கு நல்லா தெரியும். அண்ணா ஆரம்பித்த ஒரு கட்சி. ம். அது எப்படி தீய சக்தின்னு சொல்ல முடியும்? என்னை உருவாக்குன கட்சி அந்த கட்சி. அப்படின்னு நினைச்சாரு எம்ஜிஆர். வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்காரு விஜய். அப்படித்தான் பேசிட்டு இருக்கோம். அதனால அதுக்கும் அது பேசுறதுக்கு வேலையே கிடையாது அகில். அதனால கடந்த காலத்தை பத்தி பேசிட்டே இருந்தோம்னா அர்த்தமே இல்லை. இந்த மூவ் ஓபிஎஸ்க்கு பிளஸ், டிஎம்கேக்கு மிகப்பெரிய பிளஸ், பெரிய மைனஸ் அதிமுக எடப்பாடிக்கு. அதை வந்து மறுக்கவே முடியாது. அவ்வளவுதான். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி அகில். நன்றி. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். Super Sarvana Stores.